everyone, this is Jasmine. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிபோஷ் கோர்ஸ் ஏன் பண்ணணும், நிபோஷ் பண்ணால் ஒரு ஆர்கனைசேஷனில் உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும், எந்தெந்த கோர்ஸ் பண்ணால் எங்கெங்கே வேலை கிடைக்கும், எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிபோஷ் அப்படிங்கிறது நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டு இன் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இது ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த போர்டு எங்கே இருக்குன்னா யூகேல இருக்குது. அவங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு தேவையான எல்லா ரூல்ஸும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை எல்லா கண்ட்ரிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது நிபோஷில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் படிக்கலாம், அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நிபோஷ் கோர்சஸை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அவார்ட்ஸ், பேசிக். அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது சர்டிஃபிகேட், அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது டிப்ளமோ, இதை விட டாப் மோஸ்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா மாஸ்டர்ஸ். இப்போது ஏன் நிபோஷ் கோர்ஸ் பண்ணணும், அதில் எந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கோங்க. அங்கே போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சிஇஓ இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இதில் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதுக்கு கீழே தான் ஹெல்த் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டே உருவாகும். அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டைரக்டர் இருப்பாங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆப்ரேஷன்ஸ்க்குன்னு தனி டீமே இருக்கும். அதுக்கு கீழே ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு கீழே சேஃப்டி மேனேஜர்ஸ் வருவாங்க, என்விரான்மெண்டல் அட்வைசர்ஸ் வருவாங்க, சேஃப்டி அட்வைசர்ஸ் வருவாங்க, சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் வருவாங்க. இதுதான் மேனேஜர் கேடர். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் படித்தா என்னென்ன ஜாபில் நீங்கள் ஃபிட் ஆவீங்க அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் நிபோஷ் ஐஜிசி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஒரு அவார்ட் கோர்சஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி அட்வைசராகவும் சேஃப்டி சூப்பர்வைசராகவும் ஈஸியாக போஸ்ட் கிடச்சிரும். உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் பட்சத்தில் அப்படியே சேஃப்டி மேனேஜராக ப்ரொமோட் ஆவீங்க. இதே நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேஃப்டி மேனேஜராக போகலாம், அதில் இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக போகலாம், அதில் இருந்து ஆப்ரேஷன் ஹெட்டாக போகலாம், அதிலிருந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக போகலாம். இப்படி வரிசையாக நீங்கள் முன்னேறிட்டே போகலாம். இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம். அதோட IELTS ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7.0 இருக்கணும். இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட். நமக்கு இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதால இதுவும் அதுவும் ஈக்குவலன் தான். நீங்கள் டைரெக்டாகவே டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐஜிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸில் இருக்கிற என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகலாம். அடுத்து இப்போ நீங்கள் காலேஜில் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ தமிழ் மீடியம் சம்திங் படிச்சிருக்கீங்க, அல்லது காலேஜே போகலை, ஸ்கூல் கூட தமிழ் மீடியம், இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப போராக இருக்குது, பேசிக் எனக்கு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவார்ட் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் ஆர் காலேஜ் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அடுத்து நல்ல சேலரியில் நல்ல ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? IRSC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.